எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. வரலாற்று சிறப்புமிக்க நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்தில் மிக சிறப்பாக கலைஞர் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியினுடைய 6ஆம் ஆண்டினுடைய முதல் நிகழ்ச்சி இந்த குமரபாளையத்தில் வெற்றிகரமாக இன்று தொடங்கி இருக்கிறது. மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய பிபி பழனிசாமி பயாஸ்கோப் என்ற அருமையான ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி நாகேந்திரன், அசோக்குமார் ஆகிய இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அழகான ஒரு தலைப்பு பாருங்க. ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? என்ன அழகான தலைப்பு பாருங்க. உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? ஒரு மனிதனுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெரிதும் தீர்மானிப்பது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? பேச வந்திருக்கவங்க பூரா பாருங்க. முதல்ல நல்ல உடல் நலம் இருக்க போய் தான் இங்கே வந்து முதல்ல உட்காந்து பேச முடியுது. அதான் முதல்ல. உடல் நலம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. மனநலம் பாதிக்கப்பட்டாக்க அவங்க பேச முடியுமா? பேச ஆரம்பிக்கும் போதே யாருமே கைதட்டலை. பேச ஆரம்பிக்கும் போதே ஒருத்தன், எதுக்கு நீ பேசு, இருந்தாலும் நீ நல்லா பேசுவியா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஒருத்தன் தட்டேற்றி விட்டான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அன்பாக இருந்த இடம் அப்படியே நின்று போயிடும். எவ்வளவு உடல் பலமாக இருந்தாலும் மனது பாதிக்கப்பட்டால் அந்த பேச்சு தடையாயிரும். இதைவிட எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு மனிதன் நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் இருந்தாலும் அவன் யாராவது ஒருவருக்காவது வாழ்க்கையில் உதவி செய்திருக்க வேண்டும். அதை தீர்மானிப்பது தான் பொது நலம். இந்த 3 நலங்களில் எது ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருதுன்னு பேச வந்திருக்காங்க அருமையான பேச்சாளர்கள். கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர் வந்தாங்க. அவர்கள் எல்லாரையும் பேச வச்சு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கன்றது எங்களுடைய தலைப்பு. யாராவது ஒரு மனுஷனை நல்ல மனுஷன் அப்படின்னு யாரை சொல்லுவான்? நல்ல மனுஷன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஐயா அப்படின்னு யாரை சொல்லுவான்? பெரும்பாலும் அவர் யார் வம்பு தும்புக்கும் போகாதவராக இருக்கணும், யார்கிட்டையும் கோவப்படாதவராக இருக்கணும், எதை கேட்டாலும் கொடுத்துடணும். அப்படி இருந்தாக்கா அவர் ரொம்ப நல்ல மனுஷன்மா. அந்த மாதிரி இருக்கிற ஆளை இன்னொரு ரூட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம் ஏமாந்த மனுஷன், கேட்குறவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காருமா. நல்ல மனிதனுக்கு இன்னொரு சைடில் இப்படி ஒரு பேர் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாருக்கும் கேட்குறப்பெல்லாம் கொடுக்குறவன் நல்ல மனுஷன் இல்லை. மிக முக்கியமானது, அவனால் மற்றவருக்கு ஏதாவது பயன் பெற்றுக்கொண்டே இருந்தால், அவனால் இந்த சமுதாயம் பயனடைந்து கொண்டே இருந்தாலே அவன் மிகப்பெரிய நல்ல மனிதன். அவ்வளோதான். தன்னுடைய குணங்களால் யாருக்கும் கெடுதல் துன்பம் இதெல்லாம் நேராமல் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே அவன்தான் நல்ல மனுஷன். நல்ல பையன் அப்படின்னு ஒரு பையனை வீட்டில் யாரை எப்போ சொல்லுவாங்க? அவன் ரொம்ப நல்ல பையன் சார், தங்கமான பையன் அப்படிங்கிற எந்த ஒரு பையனை வீட்டில் நீங்கள் நல்ல பையன்பீங்கன்னா, எந்த சேட்டையும் பண்ணாமல் வீட்டில் பேசாமல் உட்காந்துருக்கவன அருமையான பையன்மா. இப்படி பையன் ரொம்ப ஆபத்தான பையன். அமைதியாக உட்காந்துருந்தான்னா அவன் எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு கண்டே பிடிக்க முடியாது. திடீர்னு எங்கிட்டாவது ஓடி போயிடுவேன், திடீர்னு எதிர்த்த வீட்டு பிள்ளையோட சேர்ந்து ஓடி போனாலும் ஓடி போயிடுவேன். பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அமைதியாக இருக்கான்னா பிளானிங் எங்கேயோ பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் எந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான் பார்,
அவன் தான் தங்கமானவன். எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியே பரபரப்பாக இருப்பேன். அப்படியே ஓடுவேன், ஓடியாருவான், மேலேருந்து குதிப்பேன். திடீர்னு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து கீழே போடுவேன். ஏன்டா உடச்ச? சும்மா கீழே விழுந்தா உடையுமான்னு பார்த்தேன், உடஞ்சிருச்சு, என்ன செய்ய சொல்கிற அப்படி. உடனே அவங்க அப்பா பலாருன்னு அடிப்பார். உடனே ஏன்டா கண்ணாடி பாட்டில் உடைச்சிட்டப்பா அப்போ என்ன அப்படின்னு. அந்த கண்ணாடி பாட்டில் ஒரு தடவை உடச்சிட்டான்னா அடுத்த தடவை அந்த கண்ணாடியை எடுக்கும்போதே அவன் யோசிச்சிருவான், ஒரு தடவை போட்டோம் உடஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம உடைக்கக்கூடாதுங்கிற அனுபவம் ஒரு பிரச்சனையில் அவன் ஈடுபடும் போது தான் தெரியுது. அதனால் நல்ல பையன், நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் நல்ல பேச்சுங்கிறது எப்போ கிடைக்கும் நமக்கு? நல்ல பேச்சுனா என்ன? கோபப்படாமல் பேசணும், அவ்வளோதான். கோபம்ங்கிறது ஒரு வீட்டினுடைய முன்வாசல் வழியாக வந்தால் மகிழ்ச்சி பின்வாசல் வழியாக வெளியே போய்விடும்பான். கோபம் முன்வாசல் வழியாக வீட்டிற்குள் வந்தால் மகிழ்ச்சி பின்வாசல் வழியாக வெளியே போய்விடுங்கிறான். அந்த அளவுக்கு கோபம் ஒரு மனிதனை மற்ற மனிதர்களிலிருந்து பிரிச்சிடும். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? மனிதனுக்கு மகிழ்வும் நிம்மதியும் தருவது அவனுடைய மனநலம் மட்டுமே. மனம் இருந்தால் தானே மாற்றம் உண்டு. மாற்றுத்திறனாளிகளின் மாறுதலை கொஞ்சம் உங்களின் மனதோடு எண்ணி பாருங்கள். அதுல பாதி பேத்துக்கு கை இல்ல, கால் இல்ல, கண் இல்ல, வாய் பேச ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை, தமிழ் என்று சொல்ல அவன் தவறி கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் கூட நான் நினைத்த இந்த சாதனையை எப்படியாவது செய்யணும் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி நினைச்சா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மாறுதல். அதை தந்தது அவனுடைய மனம் இல்லையா? இப்போ ஒருவேளை உங்க உடல் நினைச்சிருந்தா அவன் அப்படி பேசி இருக்க மாட்டான். இப்போ ஒரு மனுஷன் அவன் உடலை நினைச்சானா, அதாவது மாற்றத்தினாலே அவன் உடலை நினைச்சானா, எனக்கு கை இல்லையே நான் எப்படி சாதிக்கிட்டோம், எனக்கு கால் இல்லையே நான் எப்படி சாதிக்கிட்டோம், அந்த மாதிரி தான் அவன் முடங்கி போயிருப்பான். ஆகவே உடல் என்பது ஒரு மனிதனை முடங்கதான் செய்யும், மனம்தான் ஒரு மனிதனை முளைக்கச் செய்யும். ஐயா, முப்பாலுக்கும் அப்பால் ஒரு பாலினம், இந்த சமுதாயத்தின் மூன்றாம் பாலினம், அது என் திருநங்கை இனமாகத்தான் இருக்க முடியும். எப்படி? முப்பாலுக்கும் அப்பால் ஒரு பாலினம், இந்த சமுதாயத்தின் மூன்றாம் பாலினம், அது என் திருநங்கை இனமாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு அவங்க படாத வேதனையா? சொல்ல போனா மாற்றுத்திறனாளை விட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான். ஆனா அதுக்குமே ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரியுமா? நான் ஆண் பாதி பெண் பாதி அல்லது பெண் பாதி ஆண் பாதியாக பிறந்து விட்டேன் என்று யோசிக்காமல் எந்த பாதியாக இருந்தால் என்ன, சமுதாயத்தில் ஒரு பாதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய மனசுதான். இப்போ காகித பூக்கள் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அதுக்கு மனமே கிடையாது. அதே மாதிரி வள்ளுவன் காலத்துல அவங்க வாழ்ந்தப்ப கூட அவங்களோட அருமை உணர்வை இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கல, சபித்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் காலம் போட்ட கோலம் காகித பூக்களாக இருந்த காலம் மாறி இப்பொழுது காவல்துறை வரைக்கும் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கனவுடைய மனசுதான். எவ்வளவு மன தைரியம் இருந்துச்சுன்னா, மேடையில் அப்படி பக்கத்தில் ஒரு கட்டை இருந்துச்சுன்னா அங்கே தட்டி பேசுவாங்க. ஆனால் கீர்த்தனாக்கு தட்டுறதுக்கு அங்கே மேஜை இல்லை, கீழே வரைக்கும் இருக்கு அந்த தகர டேபிளை, அப்படின்னு கீழே குனிஞ்சு அப்படி தட்டி பேசுனா எவ்வளோ ஒரு மன தைரியம் பாருங்க. தட்டுறதுக்கு இடம் கிடைக்கலன்னாலும் கீழே தட்டிடுச்சு. எல்லாத்துக்குமே பாரதி பற்றி தெரியும். அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு கடைசி சம்பவம் என்னடான்னா, யானை அவனை மிதிச்சிருச்சு, அவன் அப்படியே படுத்துட்டான், அவனுக்கு ரொம்ப வலி. இதே வேறு ஒரு மனிதன் அந்த நிலைமையில் இருந்தால் என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கத்தான் பார்ப்பான். ஆனா இவனும் அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கத்தான் போறான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல் சொல்லிட்டு போனா, அந்த எட்டயபுரத்தான் யமனிடம் சொல்கிறான், ஏய் காலா, நீ இங்கே வாடா, உன்னை என் காலால் சச்சை மிதிக்கிறேன் என்று சொன்னானே. எவன் சொன்னான் அந்த வார்த்தை? ஆனால் இவன் சொன்னான். அதனாலதான் நான் சொல்றேன், பாரதி பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான், பெண்ணினத்தை பார்ப்பான், தமிழினத்தை பார்ப்பான், அவன் என்னையும் பார்ப்பான். ஆகவே நானும் அவனை பார்ப்பேன். இனியும் அடுப்போதும் பெண்களை பார்ப்பான், அவர்களையும் அகிலத்துக்கு கொண்டு வர பார்ப்பான். பெண்கள் ஆளும் பட்டத்தை பார்ப்பான், பெண்கள் செய்யும் சட்டத்தை பார்ப்பான். நான் ரௌத்திரம் பழகுவதையும் என் தோழன் தோல் தட்டி பார்ப்பான். ஆகவே அவன் ஒருவன் மட்டுமே பார்ப்பான், தர்மனின் கரங்களை எரித்திட பார்ப்பான். அவன் பத்தினியான பாஞ்சாலையை பணயம் வைத்த பாவத்திற்கு தர்மனின் கரங்களையும் எழுத்திட பார்ப்பான். கடைசியில் இந்த எட்டயபுரத்தான் யமனையே சிறு புல்லாக பார்த்தான். ஆகவே அவன் ஒருவன் மட்டுமே பார்ப்பான்.
வேற எவனாவது வந்து பார்ப்பானா? அவன் ஒருவன் மட்டுமே பார்ப்பான். வறுமை வாசல் போட்ட கோலம் அவனை அலங்கோலமாக்கியது. அதை பத்தி அவன் கொஞ்சமாவது நினைச்சானா? எட்டைய பொறுத்தான் எண்ணி பார்த்தானா? அவன் முண்டாசு மட்டும் லேசாக கீழே விழுந்திருந்தால் இன்றைக்கு நாடாளுமன்றமே வந்து அவனை நாடி காலடியில் கிடந்திருக்குமே. செய்யலையே. கை நல்லா இருந்தாதான் வேலை செய்ய முடியும், கால் நல்லா இருந்தாதான் நடக்க முடியும், கண்ணு நல்லா இருந்தாதான் பார்க்க முடியும், வாய் நல்லா இருந்தாதான் பேச முடியும். மனுஷனுக்கு மூளைன்னு ஒன்று நல்லா செயல்பட்டாதான் மனுஷன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவே இருக்க முடியும்னு சொல்கிறேன். என்னை போல இளைஞனுக்கெல்லாம் என்ன தெரியுமாங்க நிம்மதியும் சந்தோஷம்? ஒரு பொண்ணு எங்களை பார்த்து அழகா, அழகு நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நான் ஒருவன் தான் அழகுன்னு சொல்றது தானேங்க சந்தோஷம். அது இந்த உடல் நலத்தால் தானே கிடைக்கிறது. அதே பொண்ணை பார்த்து நான் திருப்பி பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ அப்படின்னு பாடணும்னா ரெண்டு பேரும் ஜோடியா உடல் நலத்தோட நல்லா இருந்தாதாங்க முடியும். சோப்லாங்கியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா யாராவது பாடி சந்தோஷமா இருக்க முடியுங்களா? நீ என்னைய அடிப்படையிலேயே கை வைக்கிற. ஒரு பிள்ளைய வந்து அதனுடைய உடல் அழகை வர்ணிச்சா தான் நம்மளை வந்து நினச்சி பாராட்டுவாங்க. அந்த உடல் அழகை வர்ணிக்காமல் உன் மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வேற ஆளை பாரியா போய் அங்கிட்டு, அப்போ என்னைய உனக்கு பிடிக்கலையா அப்படின்றவாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வால்பேப்பர் இருக்குது, செல்ஃபிலாம் எடுக்கிறோம். யாருக்கிட்ட எடுக்கிறோம்? ஒரு மூக்கு மூலியமா நல்லா இருக்கிற காதலனும் காதலையும் செல்ஃபி எடுத்து எல்லாரும் வச்சுக்கிறோமா இல்லைங்களா? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? உடம்பு நல்லா இருந்தால் தானே எல்லாரும் லவ் பண்ணிக்கிட்டு தெரிய முடியும். அதைத்தான் சொல்கிறேன். அதுபோல் இன்னைக்கு அரசியல் தலைவர் லவ் பண்ணுறதுக்கு முதல்ல உடம்பு தில் இருந்தால் தானே பைக்கில் பின்னால் வச்சு ஓட்டிகிட்டு போக முடியும், பார்க்கு கூட்டு போக முடியும். தொண்டை நல்லா இருந்தால் தான் அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியும். ரெண்டும் வீசிங் பிரச்சனை உள்ள ஆளுன்னா ஐஸ்கிரீம் வேணாங்க உங்களுக்கு, எனக்கும் வேணாமுங்க, ஏன் எனக்கு மூச்சு கோலா பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ கிளம்பு நான் வேறு யாரையாவது பார்த்துக்கிறேன், இப்போயே மூச்சு திணறலன்னா நான் எப்படி உன்னைய கட்டி வாழ போகிறேன்றிவேன். நீங்களே இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கே பட்டிமன்றத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்களா? அப்போ அண்ணி உங்ககிட்ட ஃபோன் போட்டு என்ன கேட்பாங்க? அண்ணா மாமா வெளியே போகிறீங்க, கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, கண்டதை கழியதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, நீங்கள் நல்லா சந்தோஷமாக உடம்ப பார்த்துக்கங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே உடம்ப பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் முடியும் தான் அண்ணி அங்கே அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ இங்கே உடல்நாள் தானே பேசுது. அதைத்தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்கன்னா நமக்கு ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே லீவ் லெட்டர் எழுதுறதுன்னா நம்ம என்னென்ன எழுதுவோம்? ஐ ஆம் டேக்கிங் லீவ் அஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அங்கே போய் உடல் நலத்தை தானே காரணம் காட்டுறோம். அஸ் ஐ எம் கோயிங் ஃப்ரம் சோஷியல் சர்வீஸ்னா லீவ் கேட்குறான். அப்போ இங்கே தேவைப்படுறது உடல் நலம் தானுங்களா? ஸ்கூலில் அதை எழுதுனா தானே நம்புகிறாங்க. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னா உடனே ரைட்டை போட்டு கையெழுத்து போட்டுறாரு. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஹெட்டேக், அப்படியா தலைவலியா. இப்படி ஒருத்தன் லீவ் லெட்டர் எழுதுறான்னு வச்சுங்க. ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிஸார்டர் அப்படின்னாக்க அப்படியே ரெக்கார்ட் சீட்டையும் வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க. முதல்ல நீ வீட்டிலே இருந்துக்க சாமி, நாளையிலேருந்து வந்துடாத அப்படின்னு. அதனால் உடல் நலத்தை பற்றி எழுதுனா அது உடனே ஒர்க் அவுட் ஆயிடுது லீவுக்கு கூட. இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து யார் கேட்டாலும் என்னங்கண்ணா 2 சுற்றி இழைச்சி போயிட்டீங்க, உடம்புக்கு ஏதாவது சுகரா, என்ன வந்துச்சு டாக்டர் பாருங்கன்னா மனுஷன் அத்தோடு போயிடுவான். லேபுக்கும் டாக்டர் வீட்டுக்கும் நடந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உடம்பு சரியில்லாமலே போகும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவன் உடம்பை பார்த்துக்கணும்னு பத்திரமா இருக்கணும்னு தானே நினைக்கிறான். அது மட்டும் இல்லைங்கண்ணா, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைங்கன்னு வச்சுங்களா, உடனே வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஜுரமா, நீ என்னப்பா நிலவேம்பு கஷாயம் குடி, சளி பிடிச்சிருக்கா பெப்பர் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன? நம்ம உடல்னால நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன முக்கியம்? உடல் நலம் தானே முக்கியம். ஒன்றுமே இல்லைங்கண்ணா, கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா நம்ம மனசு இருக்குதுங்களா, மனசும் கெட்டு போயிடும். மனசு சரியில்லைன்னா பக்கத்தால் அக்கத்தால் இருக்கிற வீட்டுக்குள்ளே 4 பேரை கூப்பிட்டு நம்ம பேசினோம்னு வச்சுங்களா, மனசு கஷ்டமாக இருக்குன்னு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிச்சு, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை போட்டு எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குதா, பாதி தலைவலியை வந்து வாங்கிட்டு போக முடியுமா? அப்போ இங்கே உடல்நலம் தானே பேசுது, உடல்நலம் தானே பேசுது. இதே எல்லாம் சொல்லுவாங்க.
ரத்தம் தானம் கொடுக்குறோம், எல்லாம் ரத்த தானம் கொடுக்குறோம், பொது நலத்தோடு நாங்கள் கொடுக்குறோம். நான் அவங்கெல்லாம் பார்த்து கேட்குறேன், ரத்த தானம் கொடுக்குறதுனா என்ன? நீங்கள் ரத்த தானம் கொடுக்க போய் பார்த்தா தான் தெரியும். ரத்த தானம் கொடுக்க போனால் டாக்டர் ஒரு சீட்டை எடுத்து வச்சுக்கினேன், இங்கே வாப்பா உட்காரு, உன்னை நாய் கடிச்சுதா, பேய் கடிச்சுதா, பள்ளி கடிச்சுதா, நீ ஏதோ டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கியா, உன் உடம்பு நல்லா இருக்குதான்னு கேட்டு தானே ரத்தம் எடுக்கிறாரு. அப்போ அங்கே பொது சேவை செய்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உடம்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் உங்களால் பொது சேவையை செய்ய முடியும். சித்திரை தொடக்கம் செந்தமிழ் முழக்கம், பாரதி கண்ட புதுமை பெண்ணின் வணக்கம், பைந்தமிழ் மணக்கும். கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக மாற்றியது அவருடைய பொதுநலம். தெரசாவை அன்னை தெரசாவாக மாற்றியது அவருடைய பொதுநலம். டாக்டர் APJ அப்துல் கலாமை மக்கள் நாயகன் என்று மாற்றியது அவருடைய பொதுநலம். ஈவே ராமசாமி ஐயாவை தந்தை பெரியார் என்று மாற்றியதும் அவருடைய பொதுநலம். மக்களுக்காகவே உழைத்த உத்தமரை, மக்களுக்காகவே உழைத்த உத்தமரை கலைஞர் என்று மாற்றியதும் அவருடைய பொதுநலம். இதற்கு தான் என் மூத்த பாட்டி ஔவையார் அன்றே கூறினார், மரம் பழுத்தால் வவ்வாலை வா என்று கூவி இறந்தழைப்பார் யாரும் அங்கில்லை, சுழந்த முதம் கற்றாதரர் போர் கரவாத அழிப்பர் உற்றார் உலகத்தவர். அதற்கு அர்த்தம் தெரியுங்களா? மரங்கள் பழுத்தால் வவ்வால் யாரும் அழைக்காமலேயே வந்து அப்பழங்களை உண்ணும். கன்றியுடைய பசு தன் கன்றிக்கு பாலை சுரந்து கொடுக்கும். அம்மரத்தை போலும் அப்பசுவை போலும் தன்னிடம் உள்ளதனை மறைக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்பவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சுற்றத்தினர் ஆவர். தூக்கி எறிந்த பிறகுதான் தெரிகிறது தூக்கி எறிந்தது கல்லல்ல வைரம் என்று. தூக்கி எறிந்தது கல்லல்ல வைரம் என்று. 1964 போப்பாண்டவர் இந்தியாவிற்கு வருகிறார். அன்னை தெரசாவிற்கு 35 லட்சம் மதிப்புள்ள காரை பரிசாக கொடுக்கிறார். ஆனால் அதில் அன்னை தெரசா ஒரு முறை கூட பயணம் செய்ததில்லை. வாங்கின மறுநொடியே அந்த காரை விற்று தொழுநோய் இல்லத்தை கட்டினார். இதுதான் பொதுநலம். உன்னிடம் ஒரே ஒரு பேச்சம்பழம் இருந்தாலும் கூட அதில் சிறு பகுதியாவது மற்றவர்களுக்கு கொடு என்று கூறினாரே நபிகள் நாயகம். இதுதான் பொதுநலம். இதற்கு தான் வள்ளுவன் அன்றே கூறினான், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்று முறையர் பிறர்க்கு. ஐயா பிரச்சனை கொடுக்க வந்திருக்காங்க இவங்க. முயற்சி பண்ணா ஜெயிப்போம் நாங்க. இந்த உலகத்தை காப்பாற்றுறது மட்டும்தான் எங்கள் லட்சியம். அதில் நாங்கள் என்னைக்கும் காட்ட மாட்டோம் அலட்சியம். எங்கள் குறிக்கோளை நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். பேர் புகழோடு இந்த விண்ணையும் எட்டுவோம். இதுதான் எங்கள் பொதுநலத்தின் லட்சியம். உடல் நலத்தை பற்றி பேசணுன்னா 1 வருஷம் போதும். மனநலத்தை பற்றி பேசணுன்னா 3 வருஷம் போதும். ஆனால் எங்கள் பொது நலத்தை பற்றி பேசணுன்னா ஒரு யுகமே தேவைப்படுது. ஐயா உடல் நலம் சரியில்லை ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி. மனநலமும் சரியில்லை ஏன்னா அப்பா இல்லை, அம்மா தெரு தெருவா போய் மரக்கறி விற்கிறவங்க. அந்த ஏங்கனோட ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுங்களா? என் நாடு பேர் வாங்கணும். அந்த ஒரே ஒரு லட்சியத்துக்காக உலக அளவில் நடந்த ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டு தங்க மெடல் வாங்கின தங்க மகன் மாரியப்பன் என்று பெயர் வாங்கி கொண்டார். தான் வாங்கின பரிசில் 30 லட்சம் தன் படித்த பள்ளிக்கு அன்பளிப்பாய் கொடுத்தார். இதுதான் பொதுநலம். தடைக்கல்களும் படிக்கற்களாக மாற்றியது அவருடைய எண்ணத்தின் பொதுநலம்.